ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனேயுமே நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே அதை அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸை பார்த்துட்டோம். அதாவது எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 1/4/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணியிருந்தாலும் நேமு இல்லை அட்ரஸ் ஏதாவது தப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ அப்படின்னா 15/6/2025, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் டைம் வந்து 9:30 காலையில் 9:30 மதியம் 12:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் சரிங்களா. குரூப் 1 எக்ஸாமும் சரி, குரூப் 2 எக்ஸாமும் சரி, முதல் நிலை முதன்மை தேர்வு அப்படின்னு 2 விதமாக நடக்கும். இது வந்து முதல் நிலை தேர்வு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து இதுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் வேக்கன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 70 வேக்கன்சி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டெபுட்டி கலெக்டரில் 28 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் டெபுட்டி போலீஸில் வந்து 7, அசிஸ்டன்ட் கமிஷனரில் வந்து 19, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 7 வேக்கன்சி இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதில் வந்து 6 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 70 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் டிபார்ட்மெண்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் குறைஞ்சபட்ச ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சரிங்களா. 21 நடந்துக்கிட்டு இருக்குது, 21 பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது அதிகபட்ச கல்வி வயது, அதாவது எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் மினிமம் ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கலெக்டர் தனி, டெபுட்டி போலீஸ்க்கு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு டிகிரி கன்ஃபார்ம் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சில இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றீங்களோ இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெபுட்டி சூப்பர்டென்டன்ட் போலீஸ் இந்த கேட்டகரிக்கு வந்து ஹைட்டு அதுக்கப்புறம் ஜெஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு இருக்கும்ல அது மாதிரி கேட்டிருக்காங்க. மென்னுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், உமனுக்கு 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அப்புறம் ஜெஸ்ட்டு வந்து நார்மலில் 86, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஷன் அதாவது விரிந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக 5 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் மெயின் எக்ஸாமுக்குமே அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ டூரேஷன் அப்படிங்கிற மாதிரி. இந்த எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது முதல்நிலை தேர்வு வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுவோம்ல குரூப் 4 எக்ஸாமுக்கு, அது மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டூரேஷன் வந்து டைமிங் வந்து 3 மணி நேரம், மேக்ஸிமம் மார்க்கு 300, டோட்டல் கொஸ்டின் வந்து 200 சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது 175 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அடுத்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம் சரிங்களா. அப்புறம் கீழே வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்குமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சிலபஸுமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தனியாக, அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக அவங்களே கொடுத்துருக்காங்க அவங்களோட சிலபஸை. இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஓவராலாக இதுதான் காமனான கொஸ்டின், காமனான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.